மல்லிக்கு ஒரு இடிய தான் இறக்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க. அது ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, வெண்பா அங்க இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, மல்லிக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனா, மல்லி வந்து முழுசா நம்புறது என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வெண்பா இருக்கிறாங்க அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. அவங்களோட உள் மனசும் அத தான் சொல்லுது. ஆனா, இருந்தாலும் அத தாண்டி அங்க உள்ள சூழ்நிலைகள்ல எப்படி இருக்கு அப்படின்னா, மல்லிக்கு எதிரா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள வேலன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு குழந்தைங்க யாருமே அட்மிட் ஆகல அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன நடந்திருக்கும் அதுக்கு இடையில அப்படின்னா, இவங்க போலீஸ் வந்து எல்லா வார்டையும் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இது வந்து அந்த வேலன் வந்து முன்னாடியே உஷாராகுறாங்க. எப்படினாலும் இனி வந்து சர்ச் பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கும்போது, அதுக்கு முன்னாடியே அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள வந்து அதாவது அந்த வார்டு பாய வந்து அனுப்புறாங்க. கண்ண காட்டுறாரு. அதனால அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, வெண்பாவ அந்த வார்டுலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மறைச்சிருவாங்க. இல்ல பேக் டோர் வழியா கார்ல ஏத்தி கடத்தி வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அப்ப அந்த மாரி ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா, எப்படி அப்போ மல்லியால இனி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா, அந்த மகாங்கிற நர்ஸு மல்லிக்கு அந்த இடத்துல உதவி பண்ணுவாங்களா அப்படின்னா, அவங்களால இப்பவும் உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மல்லிக்கு வந்து அந்த தகவல போட்டாங்க. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ரூமா செக் பண்ணும்போது, ஒரு சில விஷயங்கள வச்சு மல்லி வந்து இங்க தான் வெண்பா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவாங்க. என்ன கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வெண்பா வந்து இந்த இடத்துக்கு மல்லி வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு அவங்க கணிச்சிருவாங்க. இல்லனாலும் இவங்க அடுத்த மூவ்மெண்ட் பண்ணத பார்த்த உடனே வெண்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஞானோதயம் பிறக்கும். அந்த குழந்தை தான் எப்பவுமே புத்திசாலித்தனமான குழந்தை தானே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு துண்டு சீட்டுல ஏதாவது ஒண்ண எழுதி போட்டிருப்பாங்க. இல்ல அப்படின்னா, அவங்களோட கையில உள்ள ஏதோ ஒண்ணு ரிங்கோ, ஏதோ ஒண்ண வந்து அந்த இடத்துல விட்டிருப்பாங்க. அப்போ அந்த ரூம வந்து கண்டிப்பா மல்லி போலீஸோட வந்து செக் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு தடயம் அந்த இடத்துல கிடைக்கும். அந்த தடயத்த வச்சுட்டு தான் மல்லி வந்து உறுதிப்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா, வெண்பா இங்க தான் இருந்திருக்காங்க. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ்ட்ட சொல்லுவாங்க. அப்போ போலீஸ் அடுத்ததா என்ன பண்ணுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்கள தான் நெருக்கி விசாரிப்பாங்க. இதுக்கு இடையில அந்த மகா அப்படிங்கிற நர்ஸுமே மல்லிகிட்ட ரகசியமா சில விஷயங்கள சொல்லிருவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அதாவது வெண்பா அங்க தான் இருந்தாங்க. இவங்க தான் வந்து வெண்பாவ சித்திரவதை, கொடுமை பண்ணுனாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிருவாங்க. அத நோக்கி அதுக்கப்புறம் அந்த வேலனை பிடிச்சு விசாரிச்சு, அதன் பிறகு தான் பெரிய ஒரு சேசிங் இருக்கும். மல்லி ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் ஃபைட் பண்ணாலும், ஃபைட் பண்ணாட்டியும் அப்படி இருந்தா கூட மல்லி வந்து வெண்பாவ இந்த முறை மீட்டு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.